மிகவும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் கிமு கிபி என்று உலகம் முழுவதும் நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு குறிக்கப்பட்ட கால அளவின்படியே 2026 ஆண்டு முதல் நாளிலே தேவனுடைய ஊழியர் ஆண்டவர் என்னை தமது ஊழியத்திற்கென்று அழைத்தார் என்ற இந்த நிச்சயத்திலே வேத வசனத்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கொண்டு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் அந்த சத்தியத்தை சொல்லும்படியாக நான் உணர்த்தப்பட்டு இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். அரசியல்வாதிகள் இந்த நாட்களிலே கவர்ச்சிகரமான திட்டங்களை கொண்டு அநேகருக்கு இலவச திட்டங்களை வழங்கி ஓட்டுகளை பெற முயற்சிக்கிறார்கள். பெரிய பெரிய நிறுவன வியாபாரிகள் தங்கள் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை டிவியிலே சொல்லியும் வால் போஸ்ட் நோட்டீஸுகள் அடித்தும் தங்கள் வியாபாரத்தை பெருக்குகிறார்கள். அதே போல கிறிஸ்தவமும் விதிவிலக்கல்ல. பெரிய பெரிய நட்சத்திர போதகர்கள், டிவியிலே வலம் வருபவர்கள், இன்னும் சிறிய பெரிய யாரானாலும் கவர்ச்சிகரமான வசனங்களை நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, உன் நோய்கள் நீங்கி நீ சுகமாயிருப்பாய், நீ இந்த ஆண்டு ஒரு புத்திரனை பெறுவாய், இது ஆசீர்வாதமான ஆண்டு, இது கௌரவிக்கப்படும் ஆண்டு, இது கோல்டன் இயர் என்றும் பலவிதமான கவர்ச்சி திட்டங்களை சொல்லி அப்பாவி கிறிஸ்தவர்களை வஞ்சித்து ஆயிரக்கணக்கான மக்களை தங்களுக்கு சேர்த்து இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் பல நாட்களாக வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் மனம் மாறவில்லையே, யோசித்து பார்க்கவில்லையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறவர். அவர் வாக்கு மாறாத தேவன். ஆனால் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அப்போஸ்தலர் 14:22 நாம் வாசிக்கிறோம், அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நாங்கள் போக வேண்டும். 2 தீமோத்தேயு 3:12 நாம் வாசிக்கிறோம், தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு துன்பம் வரும் என்று சொல்லி 1 பேதுரு 1:6 நாம் வாசிக்கிறோம். நாம் துன்பப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லோருக்கும் வருவது போல நமக்கு வரும். நாம் துன்பங்களையும் உபத்திரவங்களையும் கடந்து இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஆனால் அந்த உபத்திரவத்தினோடே, அந்த உபத்திரவத்துக்குள்ளே நம்ம ஆண்டவர் நமக்கு உள்ளிருக்கிறார். ஒரு சில வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:16, 16, 17, 18. ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதியதாக்கப்படுகிறது. ஒரு நாள் வாக்குத்தத்த அட்டை அல்ல, நாளுக்கு நாள் வேத வார்த்தைக்குள்ளாக நமக்கு கிடைக்கும் அந்த வாக்கு தத்துவத்தினால் நாம் புதிதாக்கப்படுகிறோம். 17ஆம் வசனம், மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இந்த உலகத்திலே காணப்படுகிற இந்த அனித்தியமான சந்தோஷம் அல்ல, காணப்படாத நித்திய ஜீவன். 18ஆம் வசனம், ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரிய வாக்குத்தத்தம். உபத்திரவமோ நாசமோசமோ பசியோ பட்டினியோ உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 8:35 முதல் 39 வரை நாம் வாசிக்கலாம். இதுதான் புதிய ஆண்டின் செய்தி. இது ஒவ்வொரு நாளுக்குரிய செய்தியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். தேவனுக்கு சித்தமானால் நாளை 2ஆம் தேதி இன்னொரு செய்தியோடு
நாம் சந்திக்கலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு மேலான ஆலோசனை ஏதாவது இருந்தால் என்னோடு தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக செய்தி அனுப்பலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.